வணக்கம் நண்பர்களே. நேற்று சனம் செட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போராடுற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்கள் போராடக்கூடிய இடத்திற்கு அவங்க வந்து போயிருந்திருக்காங்க. அவங்க சில அரசியல் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அந்த அரசியல் என்னங்கிறது தான் நம்ம வீடியோ ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? பேசிட்டு இருக்கும் போது மைக்க புடுங்கினா அது வந்து அநாகரிகமான செயல் தான். அது ஜனநாயக ரீதியான செயல் இல்லை அப்படிங்கிறத நாமளும் ஒத்துக்கிறோம். இந்த பேட்டியை மட்டும் பார்த்துட்டு நம்ம இது வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கல, இந்த போராட்டம் இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்குது அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன் மைக்க புடுங்குறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரு சாமானியனா சனம் செட்டி அவர்களை பேச வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா மைக்க ஆரம்பத்திலேயே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இவர் பேச வந்திருக்கிறாரு, மாணவர்கள் இவரை பேச அனுமதித்திருக்கிறாங்க. இப்போ சேர் பண்றீங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் சேர் பண்றீங்கன்னு பாப்போம். என்ன வந்து சேர் பண்றீங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு சேர் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த மேடம் சொல்றாங்க. அப்போது முன்னாடியே வந்து இவங்க என்ன பேச போகிறாங்க, இவங்க பேசுகிறதுக்கு மாணவர்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சேர் பண்ணுறீங்க, நான் பேசுனதுக்கப்புறம் சேர் பண்ணுவீங்களான்னு பார்ப்போன்னு அது பேசுகிறாங்க. சரி, அதையும் மாணவர்கள் அனுமதிக்கிறாங்க. இதன் பிறகு அவர் பேசுனதை நீங்கள் கேளுங்க. எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ்? அவ்வளவுதானா? எத்தனை பேர்னோட அவங்க கை தூக்குறாங்க. கை தூக்குறோன்னு இவங்க சொல்ல அவ்வளவுதானா? இதுதான் கேவலப்படுத்துறது. இன்னும் கேளுங்க. எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இது வந்து பொது பிரச்சனை. இது மாணவர்கள் மட்டும் பேச வேண்டிய விஷயம் இல்லை. குடும்பத்தில் அப்பா பேசலாம், அம்மா பேசலாம், அண்ணன் பேசலாம், தம்பி பேசலாம், இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணோட பக்கத்து வீட்டுக்காரர் பேசலாம், இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணோட பக்கத்து மாநிலத்துக்காரர் பேசலாம், எல்லாருமே பேசலாம். இது அதான் உண்மை. அங்கே போய் இவங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி எத்தனை பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க, எத்தனை பேர் மாணவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இந்த ஒரு மேலைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர். போராட்டத்தை பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் ஜோக்கர்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க. யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ இங்க ஏன் பொலிட்டிக்கல் வருது? விஜய் அவர்கள் தனிப்பட்ட மனிதர் கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அவர் ஒரு கட்சியோட தலைவர், இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர். அரசியலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லாதவர். அவர் அரசியலே இல்லாமல் ஒரு அமைப்பை நடத்தின பெரியார் மாதிரி ஒரு தலைவர் அவர் இல்ல. அவரு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர். அந்த அரசியல் கட்சி தலைவரை பத்தி இன்னொரு போராட்டத்துல பேச வேண்டியதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு? நீங்க பேசலாம், தவறு இல்லை. ஆனா நீங்க சொன்னது என்ன சொல்றீங்க? இதை வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக யூஸ் பண்றவங்க ஜோக்கர்ன்றீங்க. அப்போ இங்க பொலிட்டிக்கல் நீங்க பேசுறீங்க, படம் பார்த்ததை தான் பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்வதாக இருந்தால், நான் சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி இது பேசலையா அது பேசி என்ன வந்து கேக்குறீங்க? சனம் செட்டி அவர்களை பார்த்து சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். அப்போ நீங்க சப்போர்ட் பண்ண கட்சியோட அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மாணவர்கள் போராட்டத்தில் நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நீங்க பேசுறீங்களா, மாணவர்கள் பேசுனாங்களா? என்னோட தலைமையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அந்த ப்ரோக்ராமில் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது யாருமே நினைப்பாங்க. எந்த தலைவராக இருந்தாலும் நினைப்பாங்க. ஒரு சில தலைவர்களுக்கு அது தெரியாது, அந்த தலைவரை ரசிப்பவர்களுக்கும் அதை பற்றி புரியாது, அது வேற. ஆனால் அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதுங்கிறத எச்சரிக்கை உணர்வு எனக்கு இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையாலும் அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தி அந்த அமைதிப்படுத்த வேண்டிய விஷயம் என் கையில் இருக்குது. அப்போ அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிற அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்கள்ட்ட மைக்கு கேட்குறாங்க. அவங்க மைக்கு பிடுங்கலை. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க மைக்கு பிடுங்கலை, மைக்கை அவங்கள்ட்ட இருந்து கேட்குறாங்க. நல்லா பாருங்க. இப்போ மைக்கு ஒரு மைக்கு தான் அங்கே இருக்குது. அந்த மைக்கை வாங்கி தான் இவங்க பேசணும். அதனால அவங்க மைக்கு கேட்குறாங்க. நான் எப்படி இதை சமாதானப்படுத்துறதுக்காக தான் மைக்கை கேட்குறாங்க அப்படின்னு திரும்பி நான் அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், அங்கே நடக்கிறத உங்களுக்கே தெரியும். பாருங்க, ஒரு அம்மா கை ஆட்டுறாங்க. இருங்க பேசாதீங்க, சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க. கை ஆட்டுறாங்க. அங்கே இருப்பவர்கள் அனைவருமே மாணவர்களை சமாதானப்படுத்துகிறாங்க. அவர்கள் கேட்கல, அதனால மைக்கை வாங்கி பேசலான்னு மைக்கை கேட்டது ஒரு தவறுன்னு அதை அரசியல் பண்ணுறாங்க. இவங்களோட அஜெண்டா என்னன்னா, இவர்கள் இங்கு போராடுவது யாருக்கோ பிடிக்கல, அவர்கள் தூண்டுதலின் பேரில் தான் இந்த அம்மா வந்து இங்கே வந்து கலாட்டா பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கிறாங்க. உண்மை, எல்லா சிட்டிசனுக்கும் அந்த உரிமை இருக்கு, தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்வதற்கான உரிமை இருக்கு.
ஆனால் இந்த களம் என்ன களம்? நீட்டை எதிர்த்து போராடுற ஒரு களம். இங்கே வந்தால் நீங்கள் நீட்டை பற்றி மட்டும்தான் பேசணும், அந்த அஜெண்டாவை பற்றி தான் நீங்கள் பேசணும். ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க? நான் தளபதியோட தீவிர ஃபேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க. இந்த வார்த்தை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உட்காந்து தேட்டரில் ஜனநாயகன் திரைப்படத்தை ரசிகர்கள் ஃபஸ்ட்டு ஷோ உட்காந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். ரசிகர்கள் தான் உட்காந்துருப்பாங்க, விஜய் ரசிகர்கள் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்துட்டு கடவுளே அஜித்தேன்னு ஒரு கோஷம் எழுப்புறாரு வச்சுங்க. அங்கே இருக்க ரசிகர்களுக்கு கோபம் வருமா, இல்லை சிரிச்சிட்டு இருப்பாங்களா? இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. இது போலியான ஒரு போராட்டங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இதுதான் உங்க அஜெண்டா. இந்த அஜெண்டாவை இவங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ, இல்லை இவர்களுக்கு பிடித்தவருக்காக இவரே அந்த அஜெண்டாவை உருவாக்கிட்டாரோ தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அது தவறு. நாங்களும் நாளைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றோம். சைல்ட் அபியூஸ்க்கு அகைன்ஸ்டா, நடக்கிற கிரைம்ஸ்க்கு அகைன்ஸ்டா கடுமையான தண்டனைகள். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மாதம் காலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் நிறைய நடந்துருச்சு. அன்னைக்கு இவங்க இந்த போராட்டத்தை பண்ணல, இன்னைக்கு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்களாம். எப்படி? மாணவர்களாக சேர்ந்து நீட்டு வரக்கூடாதுன்னு ஒரு நீட்டை பேன் பண்ண சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா? இந்த போராட்டம் நிலை பெற்று விடக்கூடாதுங்கிறதா உங்களுடைய அஜெண்டா. அதுதான் உண்மை. நாளைக்கு மீடியாலாம் எங்கே போவோம்? மாணவர்கள்ட்ட நிற்கும். நடிகை சனம் செட்டி எங்கே நடத்துகிறாங்களோ அங்கே தான் போய் நிற்கும். இதுதான் நடக்கும், நமக்கு நல்லா தெரியும். அப்போது இவர்களுடைய எண்ணம் முழுவதுமே என்னென்னா, இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வது தான் இவங்க எண்ணம். இந்த மழுங்கடிக்க செய்வதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வீடியோ பார்த்த நண்பர்களே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் சொல்கிறது தவறுனாலும் தவறுன்னு சொல்லுங்கள், அவர் செய்வது தவறுனாலும் தவறுன்னு சொல்லுங்கள். அந்த கருத்து சுதந்திரம், அந்த ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் பேட் வேர்ட்ஸ் போடுற அத்தனை கமெண்ட்டையும் நம்ம அனுமதிச்சிட்ருக்கோம். அதுக்கு ஒரு பொழுதும் நம்ம கீழே கமெண்ட் போடுறதே கிடையாது. பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த நண்பர்களுக்கு நம்ம எப்பயுமே எதிர்கருத்து போடுறது கிடையாது. அது ஒரு ஜனநாயகம். நமக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் நாகரிகமான ஜனநாயகம், அவர்களுக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் அநாகரிகமான ஜனநாயகம். அவ்வளோதான். இப்போது இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம்ல, அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆகவே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், பகிருங்க. யூடியூப்பாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்காக இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உண்மையின் குரல்.